மாதிரினா இந்த ரோயன் படம் வேற மாதிரி வெற்றி படம் முடிஞ்சிட்டாரு. நரேஷ் வெற்றி படம் முடிஞ்சிட்டாரு. என்ன படம் தெரியுமா? வேற லெவல் படம். செகண்ட் ஹாஃப் பூஸ்ட் அப்படியே வெட்டி அடிக்குது, அப்படியே ரத்தம் கொதிக்குது தலைவா. சூர்யா தப்பு சொல்லக்கூடாது. அவரு 100% எஃபர்ட் கொடுத்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் சாங், அந்த சாங்காகவே பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி பண்ணும் அந்த சாங் இருக்கு பாத்தீங்களா, ஜஸ்ட் 30 செகண்ட் சாங். கூஸ் பம்ப்ஸ் தியேட்டர் ஓடி அப்படியே. ப்ரோ தனுஷ்கெல்லாம் ஆபட் யாரும் வர முடியாது ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ, நம்பர் 1 ப்ரோ. தனுஷ் மாதிரி யாரும் வர முடியாது. ஏய் தனுஷ். அண்ட் தேங்க் யூ தனுஷ் சார். நான் உங்க பர்த்டேக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்தீங்க. லவ் யூ சார், லவ் யூ so much. படம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. படம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. ஸ்கிரீன் ரொம்ப சூப்பரா இருக்கு. மிரட்டி விட்டார் ப்ரோ. என் தலைவர் சிங்கம் மாதிரி நிக்கிறார் ப்ரோ. என்ன சீன் ப்ரோ. இன்ட்ரோல மாசி, ஃபைனல்ல செம்மையா கீஸ்டார் ப்ரோ. டைரக்டர் என் தலைவர் தான் ப்ரோ. நான் ஏதோ நினைச்சேன் சிங்கம் மாதிரி நிக்கிறார் ப்ரோ. லாஸ்டா ஃபேஸ் ஆஃப் எஸ் சூர்யாவும் தனுஷா இருப்பாங்க ப்ரோ. சரியான சூப்பர் சீன் ப்ரோ. அதெல்லாம் மிரட்டி விட்டாப்ல தலைவன் ஜஸ்ட் ப்ரோ. இது பாருங்க ப்ரோ. வீட்டு ப்ரோ ஃபேன்ஸ் தலைவன் ஆடி லஞ்சில் சொல்லியிருப்பாரு, இது உங்களுக்காக படம் அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ்காக தான் ப்ரோ படம். தனுஷ் நம்ம எப்பவுமே வந்து ஆம்பளைங்க ஃபைட் பண்ணி தான் பார்த்தோம். உள்ள லேடிஸ் ராணுவம் ஒன்று வந்துச்சு. உள்ள சூத்த அச்சாங்க எல்லாரையும் பிடிச்சி. உள்ள லேடிஸ் ராணுவமே இருக்குது. அதனால என்ன பண்ணா, பொண்ணுங்களே ரேப் பண்ணாதீங்க. ரேப் பண்ணீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. உள்ள ராணுவம் படகுது. லேடிஸ் ராணுவ படம். என்ன படம்? லேடிஸ் ராணுவம் இருக்குது. அடங்கா அதெல்லாம் வேணாம். தலைவர் எப்பவுமே அசுரன் தான். வட சென்னை அது வேற, இது வேற. தலைவன் வந்து நடிகை அசுரன் தான். அதனால அடங்காத அசுரன் தலைவர் எப்பவுமே. தலைவருக்கு யாருமே இல்லை. தலைவர் புள்ள கூட வர முடியாது. தலைவர் காமெடி தான், தலைவர் புள்ள கூட வர முடியாது. ஏன்னா தலைவர் வந்து நடிகை அசுரன். ஓகேவா? திருப்பியும் சொல்றேன், உள்ள லேடிஸ் ராணுவமே இருக்குது. உள்ள ட்ரீட்டா மஜா மிட்டாய் யாருமே தொட முடியாத உயரம் எங்க தலைவர். தொட்டதெல்லாம் துயரம், யாருமே தொட முடியாத உயரம். எல்லாருக்குமே இஞ்சி மறுப்பா. தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. கத்தி தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. உள்ள கட்ட முல்ல. அதுதான் உசுரே இருப்பாரு. அங்கேயே போயிடுச்சு உசுறு. எதுவுமே வரல. வேற லெவலு தலை பண்ணிட்டாரு தரப்பா. அடுத்த படத்துக்கு வெயிட்டிங். அடுத்த 2 ஷோவும் வருவோம். எல்லா ஷோலும் நான் தான் பேட்டி கொடுப்பேன். எங்களுக்கு நாங்கள் வந்து விஜய் அஜித் கிடையாது பஸ்லாம். எங்களுக்கு ஃபேன்ஸ் படம் ஒத்து பயங்கரமா இது ப்ரோ மூவி. அசுரன் வட சென்னை லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு ப்ரோ. அது கூட மாசா இருக்குது ப்ரோ. படம் செம்ம என்ஜாய் மாதிரி ப்ரோ. வேற மாதிரி இன்னொரு படம் வரலாம் ப்ரோ. தனுஷ் தான் தலைவன் தான், வேற யாருமே இல்லை. தனுஷ் தான் வெயிட்டு அத்தா போடலாமா ஃபைட்டு தூக்கி சொல்லுது அத்தா. படம்லாம் தாருமா தகரி சோடு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட், செகண்ட் ஹாஃப் பார்த்தா சும்மா வேற லெவல் ரவுடிசன் தான். இப்படி கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ. இவர் நச்சா படத்தில் இவரே நச்சிக்கிற படம். இவரே வந்து டைரக்ஷன் பண்ணிக்கிற படம். செம்மையா இது பண்ணிக்கார். ஃப்ரேம் டு ஃப்ரேம் செம்மையா சரி வச்சுக்காரு. போயஸ் கார்டன்ல இன்னொரு வீடு காட்டணும். ஏன்னா அவர் வாங்குற அவார்டுக்கே இடம் இல்லை அவர் வீட்டில். அதனால போயஸ் கார்டன்ல இன்னொரு வீடு அண்ணன் கட்டணும். எங்களுக்கு அந்த அவார்டெல்லாம் அண்ணன் அடுக்கணும். நேஷனல் அவார்டு கன்ஃபார்மு. முதல்ல வந்து எங்கள் அண்ணனுக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கிறோம். வேலூர் மாவட்டம் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேவா. ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு ஏட்டஸே கிடையாதுண்ணா. அவர் காலம் பதில் சொல்லணும் ஏட்டஸ்க்கு. அவ்வளோதாண்ணா. எங்கள் அண்ணனுக்கு பர்த்டே கிஃப்டா அவரோட 50வது படத்துக்கு அவரோட ராயன் படத்தை உடம்புல பர்மனன்ட் டேட்டாவாக போட்டுக்கிறேன். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தனுஷ்னா. எல்லாம் உங்களுக்காக தானா. லவ் யூண்ணா. உங்களை அவ்வளோ பிடிக்குண்ணா. உங்களை அந்த பார்க்குற அந்த நாளுக்காக நான் ரொம்ப காத்துன்னு இருக்கேண்ணா. லவ் யூண்ணா. உங்களுக்காக தானா இந்த எல்லாமே உங்களுக்காக தானா. லவ் யூண்ணா. என் உயிரே நீ தானா. இந்த பாருண்ணா, உங்களோட முதல் படம் என் நெஞ்சிலண்ணா. உங்களோட 50வது படம்ண்ணா. பர்த்டே கிஃப்ட்னா. பர்த்டே கிஃப்ட்னா.
ப்ரோ எல்லாருமே சேர்ந்து பர்த்டே விஷ் மட்டும் சொல்லிடுறீங்களா? எல்லா வேலூர் சீனுக்கு எல்லாம் சேர்ந்து என்ன இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் நல்லா இருக்கும். வேற எவ்வளோ படம் தனுஷ் மாஸ் எப்படி போட்டுருக்காரு? மாஸ்னா ஏஆர் ரஹ்மான் கிழிச்சிட்டாரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிட்டா தனுஷ்? வேற லெவல் மாசா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ தனுஷ் ஃபேனா? தனுஷ் தான் எப்படி நடிச்சிருக்காரு? சம்பவம் பண்ணியிருக்காரு. செம்மையா நடிச்சார் ப்ரோ. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கா? கரெக்டாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி டேஸ் பார்க்கலாமா? ஃபேமிலி படம்லாம் இல்லை, நல்லா த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. வைலன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. படம் வேற லெவல் செமையாக இருக்குது. அண்ணன் தம்பி என்ஜாய்மெண்ட்டு ட்ரீட்டா? செம ட்ரீட் இருக்குது. என்ஜாய் பண்ணீங்க? செம என்ஜாய், ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. சினிமா மாத்திரம் வேற லெவல். ஹேட்டர்ஸ், தனுஷ் ஹேட்டர்ஸ் யாரோ சினிமா பார்த்தோ அவர் பேசுங்க. நேஷனல் அவார்ட் கிடைக்குமா இந்த படத்துக்கு? நேஷனல் அவார்டா? அதுக்கு மேல அவார்டு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். தனுஷ் பிடிக்காதவன்றவங்க சினிமா பார்த்தோ அப்புறம் பேச சொல்லு. தனுஷ் ஃபேன் ஆவா காட்டி என் பேரை மாத்திக்கிறேன். தனுஷ் ஃபார் எவர். தனுஷ் தான். வேற லெவல்ல சம்பவம் செஞ்சிருக்காங்க. ஹேட்டர்ஸ் இருந்தாக்கா சம்பவம் பண்ணியிருக்காரா? வேற லெவல் சம்பவம் ப்ரோ. சினிமா பார்த்து பேச சொல்லுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் யாரா இருந்தாலும் ஹிட். அப்ப தனுஷ் 50வது கூட ஹிட்டா? வேற பக்கா ஹிட் ப்ரோ. பக்கா ஹிட். ஃபிளாப் பண்ற பேரே நிக்காது. தனுஷ் டைரக்ஷன்ல வந்த படம் 50வது படம் பிளாக் பஸ்டர். இது அவங்களுக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட். வேற லெவல். தனுஷ் ரசிகர்கள் சார்பாக